காமனாவே வந்து ரஜினி படம், விஜய் படம், அஜித் படம்னாலே ஒர்க்கிங் டேயா இருந்தாலும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் செல்லிங் ஃபாஸ்ட்ல தான் இருக்கும். எவ்வளோ சூரமொக்க காட்டு படமா இருந்தாலும் சரி, அதுதான். இந்த 3 பேத்த தாண்டி எதுக்குமே வாய்ப்பில்ல. 2வது பெரிய மார்க்கெட் ப்ரோ. நீங்க டிஎன்டின்னு இது பண்றீங்க. உங்களோட 2வது பெரிய மார்க்கெட்டே மெலிசா தான். எல்லா தமிழ் ஆக்டருக்குமே சரியே. ஆமா. ஏன் தெலுங்கு படம்லாம் பார்க்க மாட்டீங்களா? ரிலீஸ் ஆனா தானே. ரிலீஸ் ஆகாது. 2வது கூறு கட்டத்தனமா இருந்தா எப்படி தல பார்க்கலாம்? ரிலீஸ் ஆனாலும் ஸ்பெஷல் ஷோ மட்டும் தான் இருக்கும். வீக்கெண்ட்ல ஒரு ஸ்பெஷல் ஷோ தான் இருக்கும். few இங்க சில shows பேர் தான் இப்ப இருக்கும். 2011 வரைக்கும் பவன் கல்யாண் படத்தெல்லாம் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணானுங்க. சும்மா 2, 3 தியேட்டர் இந்த மாரி. மகேஷ் பாபு வந்து சொன்னாலும் சிலடி மெலிசா வந்து மகேஷ் பாபு ஃபால்ட் ஆமா. தான். ஏன்னா அந்த ஆளுக்கு பயங்கரமா ரிலீஸ். பிரபாஸ்லாம் குரூப்ல டூப்பு. என்னங்க சொல்றீங்க? பிரபாஸ் குரூப்ல டூப்பா? இதுல இருந்துட்டு இதுல புதுசா இருக்கு. பிரபாஸ் படம்லாம் எனக்கு தெரிஞ்ச அந்த ஹைப்காக தான் மலேசியால ஓடும். பாகுபலியும் சரி, சலாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிச்சா? ப்ரோ சலாரி ஃபிளாப் சலார் மெலிசால. மலேசியால எனக்கு தெரியும். தியேட்டர்ல போய் பார்த்தவங்க வந்து மெலிசால ஃபிளாப் ப்ரோ. எத்தனை பேர்னு எனக்கே தெரியாது. தியேட்டர்ல அந்த படத்தை ப்ரோ பார்த்தவங்க எவனுமே தியேட்டர் வந்து பார்க்கல ப்ரோ. அட பாவிகளா. தூக்கிட்டானுங்க. இல்ல ஜெசி பாகுபலி வந்து 1 வந்தப்ப ரொம்ப லிமிட்டடான ரிலீஸ். படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. பார்ட் 2க்கு மொரட்ட ஏன்னா ஹைப். அந்த அந்த கிளைமேக்ஸ்னால. ஆமா. சோ பாகுபலி 2 தான் அந்த வருஷம் வந்து மெலிசாலே ஹையஸ்ட் கலெக்டட் படம். ஒரு இந்தியன் மூவி. ஆமா. விஜய் அஜித்லாம் 2வது 3வது இடத்துல தான் இருந்தானுங்க. அந்த வருஷம் பாகுபலி தான் ஹையஸ்ட் கலெக்ஷன். ஏன்னா தெலுங்குலே மெலிசால வந்து தெலுங்குலே ஐமேக்ஸ் ரிலீஸ், தெலுங்கு லாங்குவேஜ். அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்களா? ஆல் அவுட் தியேட்டர். சரியா? பாகுபலி பயங்கர கலெக்ஷனு. அதை நம்பிக்கிட்டு தான் சஹோன்னு ஒரு காவியத்தை வந்து இங்க டிஸ்ட்ரிபியூட்டருங்க பெரிய விலை கொடுத்து வாங்கி எடுத்து. அதுவும் ஆல் அவுட் ரிலீஸ் பண்ணாதோ சஹோ? ஆமா. ரஜினி படம் ரிலீஸ் மாதிரி அந்த டைம்ல அஜித் விஜய்க்கு கிடைக்காத தியேட்டர் லொகேஷன்லாம் பிரபாஸ்க்கு கொடுத்தானுங்க மெலிசால. எனக்கே யோசிச்சேன் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குடா அப்படின்னு. சில தியேட்டர்லாம் ரஜினி படமே வராது, அங்கெல்லாம் சஹோ ரிலீஸ். 3 நாள் தான் தூக்கிட்டானுங்க எல்லா தியேட்டர்லேருந்தும். அதுக்கப்புறம் எந்த படமும் ஓடல தல. சலார்லாம் ஓடவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்ட் தாண்டதே பெரிய விஷயம் தான். ஒரு தெலுங்கு ஆக்டரு படம் ரிலீஸ் ஆகுது, பயங்கரமா ஓடும், டிக்கெட்டே முதல் நாள் கிடைக்காதுன்னா மகேஷ் பாபு படம் மட்டும்தான். உனக்கு வினோதமா இருக்கும் தருணே. ஆனா மெலிசா வந்து மகேஷ் பாபு ஃபாட்டு. அட பாவிகளா. குண்டூர் டிக்கெட் கிடைக்காம நான் பட்ட பாடு இருக்குத. குண்டூர்காரமே மலேசியால பிளாக்பஸ்டர் தானே. பிளாக்பஸ்டர் மொரட்டு கேம்பெயின் பண்ணி தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தையே வாங்குனாங்க. அவ்வளவு டிமாண்ட், டிக்கெட் கிடைக்கல. மகேஷ் பாபுக்கு பயங்கரமா ஃபேன் பேசிங்க. இங்க நான் சொல்றது இந்த மலாய்க்காரனுங்க இவனுங்க எல்லாம் வந்து மகேஷ் பாபு படம் பாப்பாங்க. வாரணாசிலாம் மலேசியால ஆல் அவுட் ரிலீஸ் பண்ணுவானுங்க. இப்ப ராஜமௌழி படம் RR வந்துச்சு கோவிட் டைம்ல. ஆளுங்க வந்து பார்த்தாங்க தான். ஆனா அது ஏதோ ஒரு ஹிட், ப்ராஃபிட்டபிள், அவ்வளவுதான். இப்போ உங்க இடத்துல ஓவர்சீஸ்ல எல்லாம் ஓடனமெல்லாம் மெலிசால ஓடல. நான் சொல்றது RR ராஜமௌழி. ஆனா இங்க அந்த மகேஷ் பாபு படம் வர்றப்ப நீயே யோசிச்சு பாரு பரம்பரம் என்ன நடக்கும்னு. வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு காட்டுல மழைதான். குண்டூர்காரம்கே அப்படி ரிலீஸ் பண்ணானுங்க. அப்ப வாரணாசிக்கு பாத்துக்கோ அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்ட்டு. ஏன் தருண் நீங்க என்ன நினைச்சீங்க மெலிசால வந்து எந்த தெலுங்கு ஆக்டர் மாசு? ஏன்னா இது வரைக்கும் தெலுங்கு படம் ஏதாச்சும் அதிகமா கலெக்ஷன் பண்ணிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு ரீஜனை மட்டும்தான் அவனுக்கு எது அதிகமா டாபிக்ல கொண்டு வர மாட்டாங்க. மலேசியான்ற இதுல மட்டும்தான் தெலுங்கு ஃபேன்ஸ் வந்து அவ்வளவா அந்த மெலிசா இங்க சவுத் ஈஸ்ட் ஏசியால வந்து தெலுங்குக்கு வந்து மார்க்கெட்டே இல்ல. கேரளா படத்துக்கும் மலையாளத்துக்கும் மார்க்கெட் கிடையாது. எப்ப மலையாள மார்க்கெட் உள்ளுக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம ஒரு 6 மாசம் பீரியட் வந்து ஃபுல்லா தமிழ் படம் வராம இருந்துச்சுல அந்த ஜெயிலர் டைம். அந்த டைம் இந்த படம் எல்லாமே வந்துச்சுல. ஆவேசம்னால கூட இல்ல, அந்த ஐயோ அந்த குளியில மஞ்சுமல் பாய்ஸ்ல தான் மலேசியால மலையாள படம் ரொம்ப இதாச்சு. அந்த பீரியட்ல இருந்து தான் மலையாள படத்தை விடாம ரிலீஸ் பண்ணானுங்க. ஆவேசம் முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் அந்த எல்லா படமும் ஃபிளாப்னால திருப்பியும் மலையாள படத்தெல்லாம் யாரும் வாங்குறதும் இல்ல. எனக்கு ராஜசாப்லாம் மலேசியால வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஆமா, மொரட்டு ஃபிளாப். அது மொத்த இந்தியாரையே ஃபிளாப்பியாது அந்த படத்தை வேறது. தெலுங்கு படம் வந்து எப்படி தெரியுமா தருண்? இங்க கோலாலம்பூர்ல வந்து சில தியேட்டர்ல வந்து அவனுங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். நைட் இவனுங்க ஹாலை நிறைச்சு விட்டுருவானுங்க. ஒரு தடவை தவறுதலா ஒரு தெலுங்கு படத்துக்கு போயிட்டேன். இவனுங்க எப்படி பேப்பர் விட்டு வீசுவானுங்களோ அது நடந்துச்சு மெலிசால. நான் நினைச்சேன் அந்த மாதிரி பண்ணாலே ஷோ கேன்சல் பண்ணி கூப்பிட்டுருவானுங்க. ஆனா அந்த மேனேஜர் விட்டான். இப்ப நான் கேட்டேன் எப்படின்னு. இல்ல காலங்காலமா இங்க நடக்கிறது தான், அதெல்லாம் எங்களுக்கு பேமெண்ட் கொடுத்தா அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு.
அப்ப நீங்களும் நெக்ஸ்ட் டைம் தலைப்படத்துக்கு காசை கொடுத்து நீங்க ஏதாவது பேப்பர் விட்டு தல எறிவீங்க போன வாட்டி மங்காத்தா மொத்த மங்காத்தா ரீ-ரிலீஸ்க்கு கன்ஃபெட்டியை வெடிச்சு விட்டு அதுல கான்ஃபெட்டியை பேன் பண்ணானுங்க தியேட்டர்ல. லோட்டஸ் 5 ஸ்டார் வந்து நாங்க பண்ண பூத்துல எங்க ஹால்ல தான் கன்ஃபெட்டி. இல்ல மங்காத்தால இல்ல, சாரி, துணிவு துணிவுல இந்த ஒரு வீடியோ கூட என்னோட அட்மின் வந்து போட்டு வச்சிருப்பாங்க, அந்த அக்கா போட்டிருப்பாங்க, டில்ராஜு புண்டன்னு சொல்லி. அந்த வீடியோ அது எங்க ஹாலு தான், அந்த ஹால்ல தான் கன்ஃபெட்டியை துணிவுக்கு தெறிக்க விட்டு ஏசி இவளுக்கு பூந்து கெட்டு போச்சு. ஏசி பேன் பெரிய பண்ணிட்டானுங்க. செலவு இவனுங்களுக்கு லோட்டஸ் 5 ஸ்டாருக்கு. அதுல இருந்து பேன் பண்ணிட்டானுங்க. எவனுமே கன்ஃபெட்டியே எல்லா வெடிக்க கூடாது. எல்லா தியேட்டரும் பேன் தானே, டிஎஸ்ஆரும் ஆமா, பேனு. எல்லா தியேட்டர்லயும் பேன், கன்ஃபெட்டி புண்டையே வெடிக்க கூடாது முடிவு பண்ணிட்டானுங்க. மொத்தத்துக்கு. என்ன பண்றது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஆசைப்பட்டா எதுவுமே உள்ளுக்கு செய்யாம இருக்கிறோம். அதான் இங்க பாருங்க, இப்பதான் பாத்தீங்கன்னா தியேட்டருக்குள்ள வெடி வெடிக்கிற ஏதாவது ஃபேன் பேஸ வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு நம்மள வந்துட்டு ஃபேன் பேஸ்ன்ற டாபிக் நமக்கு ஃபேன் பேஸ் இல்லைன்னு பேசுறானுங்க. பாத்தீங்களா? நேத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தீங்க. ஐயோ குத்தி குஞ்சானுங்க தல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த ஆளு படம் வர்றப்ப திருவிழா மாதிரி இருக்கும். சும்மா அது அவனுக்கு டைம் பேசிட்டு போட்டோம், ரொம்ப போட்டு அழட்டிக்காத. அதுதான், ஏன்னா எல்லா ஒரு மாதிரி வந்துட்டு இந்த ஃபேன் பேஸ் அது இதுன்னு சொல்லி சும்மா நம்மள போட்டு சீண்டி பாக்குறப்ப என்ன தோணும், என்னடா நீ ரொம்பலாம் இல்ல, அதெல்லாம் சும்மா டைம் லெட் என்ஜாய். ஏன் ரொம்ப போட்டு இது பண்ணிக்கிற? ஆனா பாருங்க, எவெல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு திட்டினானோ, நேத்து மட்டும் பாத்தீங்கன்னா எல்லா பேரும் சேர்ந்து எலிவிஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆமா, திட்டின எல்லா பையன் ஏகே ஃபேன்ஸே போட்டு அவன் டிஎம்கே ஆல அடின்னு அடிச்சானுங்க. அதெல்லாம் எப்படி தலை விட்டு கொடுக்க முடியும்? அந்த ஒரு விஷயத்துலதான் வந்துட்டு சரி ஓகே அப்படியே ஒரு காம்ப்ரமைஸ் போயிடுறது. அஜித் சார் ஃபேன்ஸ், நான் ட்விட்டர் ஃபேன்ஸ் சொல்றேன். மத்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து பண்ண முடியாது. இந்த இந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னா ஒரு அப்பா மக ரிலேஷன்ஷிப். இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். லவ் அண்ட் ஹேட். எஸ், லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப். அதை மாத்திக்கவே முடியாது. அதுதான் இந்த ஒரு விஷயத்தினாலதான் காம்ப்ரமைஸா போயிடுறது யார்டையுமே. ஏன்னா வந்துட்டு பிரச்சனை வரப்ப நின்றுறானுங்க. அடிக்கிறவன் அடிக்கிறியான், எப்படி ஒரு ப்ராப்ளம் பாருங்க, அந்த ஆளு மேல வந்து ஒரு கிரிட்டிசிசம்ஸோ ஒப்பீனியனோ நான் பர்சனலா நான் என்னதான் சொல்றேன், நான் மத்தவங்களை பேச விருப்பல, நான் வைக்கதான் செய்வேன், சரியா? ஆனா அதுக்காக அந்த ஆளை போட்டு எவனோ வந்து மிதிக்கணும்னு நினைக்கிறானோ அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. போட்டு பொழந்து விட்டு தான் போனோம். சண்டைனாலே ஏகே ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். இப்ப சும்மா அமைதியா இருக்கிறோன்னா எல்லாத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல வேலை இது இந்த ஐயோ அம்மா கொள்றாங்க டாக் ஞாபகம் இருக்கா ப்ரோ உங்களுக்கு? ஒருக்கா துரைமுருகன் பேசுனதுக்கு அதெல்லாம் மொரட்டு டேஸ். மொத்தமா அதெல்லாம் மிஸ் பண்றேன். இந்த டேக் எல்லாம் போட்டு அன்னைக்கு குத்தரிங்க போட்டு வந்ததுக்கு அப்புறம் லைஃப் மாறிடுச்சு. யாருனாலையும் இனிமே உட்காந்து எனக்கு இப்ப அந்த டேக் எல்லாம் விடிய உட்காந்து டேக் போட்டதெல்லாம் நினைச்சு பாக்குறப்ப எங்களுக்கே சிரிப்பு போட்டியாதான் இருக்கு. ஆனா அது ஒரு டைம் எல்லாரும் தான் பண்ணியிருக்கோம். யார் எல்லாமே பண்ணா? ஃபேஸ்புக்ல என்னோட தெரிஞ்ச அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ட்விட்டர்ல இல்லாதவன கூட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வாடா டேக் போடுறான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்த கூட்டம். அதெல்லாம் பீக் டைம். அதெல்லாம் மாறி போச்சு. அவனுங்க தெலுங்கு சைட்ல வைக்காததா ஒரு நாள்ல 69 மில்லியன் டேக் போட்டது எல்லாம் இப்படிதான் போட்டு. அதெல்லாம் ஒரு டைம், அதெல்லாம் ஒரு கோல்டன் ஏரா. ஆனா அதெல்லாம் என்ன கேட்டா பீக் ஜாப்லெஸ் மொமெண்ட்ஸ். இது 100 மில்லியன் டேக் எல்லாம் போட்டாங்களே பவன் கல்யாண் பர்த்டேக்கோ மகேஷ் பாபு பர்த்டேக்கோ. அதெல்லாம் வந்துட்டு நானா செதறிட்டேன், மனுஷங்களோட அணிகளா அப்படின்ட்டு. அவ்வளவு பேர் உட்கார்ந்து ட்வீட்டை போட்டுக்கிட்டு இது அது ஒரு ட்ரெண்டா பண்ணிட்டு இருந்தோம்ல ப்ரோ. அது கோல்டன் டைம் தான் ப்ரோ. பரம் ப்ரோ, இந்த வருஷம் என்ன படம் டாப் 5 மெலிசால? ஜெயிலர் 1 கன்ஃபார்ம். ஜெயிலர் 1. நான் செய்யோன் நம்பர் 2 வச்சிருவேன் கன்ஃபார்மா. செய்யோன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா நம்பர் 2. எனக்கு வந்து அரசன்லாம் வந்து லாங் ரன் வந்து வாய்ப்பே இல்ல. அரசன் என்ன பிரச்சனைனா அது வந்தாலும் 18+. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அது போகாது. தருண் ப்ரோ, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. இங்க வடச்சனையே இங்க ஒழுங்கா ஓடல ப்ரோ. ஏன்னா 18+. ஃபேமிலி இப்ப யாருமே வரல. ஃபேமிலி போக மாட்டாங்க. இல்ல ஒரு உண்மையை சொல்லணும்னா மலேசியால வெற்றிமாறன் படம் தியேட்டர்ல ஓடாது. இது அசூரன் வந்து பெரிய ஹிட் மலேசியால. ஆனா நீங்க நினைக்கிறவங்கலாம் இவனுக்கு தனுஷ் எப்படின்னா, நான் வந்து ஒரு சிம்பு கனி தான் ஓகேயா. ஆனா இந்த டி இருக்கிறான கமர்ஷியல் படத்தை கொடுக்கறத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சீரியஸான படம் கொடுத்தே கொலை பண்றான். வேலையில்லா பட்டதாரி கலெக்ஷன் அந்த வருஷம் நீ தான் ஹையஸ்ட் மலேசியால. பிளாக்பஸ்டர் மலேசியால. இங்க கூட்டிட்டு வந்து ஒன்னையும் காஜல கூட்டிட்டு வந்து மாலிக் ஸ்ட்ரீம்ஸ்ல அவ்வளவு பெரிய ஈவென்ட் பண்ணானுங்க சீக்வலுக்கு. VIP 2க்கு ஃப்ளாப். அந்த வருஷம் யார்டி நீ மொய்னி தான் பெரிய ஹிட் மலேசியால. குட்டி புரட்டி ஹிட். உத்தம புத்திரன் 4 மாசம் ஓடுச்சு மலேசியால. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு? ஏன்டா இவ்வளவு சீரியஸான படம் கொடுத்து சாவடிக்கிறேன்னு இருக்குது.
கராலாம் தெரியுமா எதுக்கு ரிலீஸ் ப்ரோ பண்ணாங்கன்ற நீங்க நிலைமையில போச்சு மலேசியால. நீங்க எந்தெந்த படம்லாம் சொன்னீங்களோ அதுல மியூசிக் எல்லாம் விஜய் ஆண்டனி ப்ரோ. நீங்க அவருக்காண்டி கொண்டாடிக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த உத்தம புத்திரன் நீங்க விஜய் ஆண்டனிக்கு என்ன மாதிரி கிரேஸ் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். மலேசியா சிங்கப்பூர் பக்கம்லாம் அந்த ஆளுக்கு. நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு தனுஷ் பேர் எழுதிட்டீங்க. இருந்தாலும் ஓகே, கண்டென்ட் அந்த படம் நல்லா இருக்கும் அவ்வளவுதான். ஆனா மெயின் ஃபேக்ட் விஜய் ஆண்டனி தானே. தனுஷ்க்கு இங்க இருந்துச்சு, மார்க்கெட் இருந்துச்சு, இல்லன்னு இல்ல. அந்த மார்க்கெட் இப்ப காணா போச்சு மலேசியால. ஒரு FDFS ஹால் கூட ஃபுல் பண்ண மாட்டானுங்க மலேசியால. அப்படி இருக்கிற மார்க்கெட். மாஸ்டர் படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 18+ தானே மலேசியா சிங்கப்பூர்ல. மாஸ்டர் ரிலீஸ் ஆகல கோவிட்னால. இங்க ரிலீஸ் ஆகல. ஸ்பெஷல் ஷோ வந்துச்சு நினைக்கிறேன், ஃபேன்ஸ் கிளப் செஞ்சானுங்க. ஏன்னா ஓவர்சீஸ்ல மாஸ்டர் பயப்படாத. இல்ல இங்க ஒரு சூர்யா ஃபேன் இருக்கான், நம்ம ஸ்பேஸ்ல பேசுறவன் தான். பயப்படாத வா ஸ்பீக்கருக்கு. சூர்யா ஃபேன்லாம் பிரச்சனை இல்ல, வரலாம். கபிலா நீ இறங்கி ஆடுற ஸ்டேஜ்ல நம்ம ஆஹா தான் பரம் ப்ரோ. கபிலா நீ இறங்கி ஆடு, அந்த நிலைமையில தான் இருக்காங்க. அன்னைக்கு இவன் போட்டு இன்னைக்கு கருப்பு படம் வரலன்னு சொல்லிட்டு ஆஹா அவ்வளவு நேரம் ட்விட்டர் ஸ்பேஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா நீங்களும் ஸ்பேஸ்ல இருந்தீங்க தானே. நான் என்ன பண்ண பர்சனல் அக்கவுண்ட்ல பூஜை என்னடா இன்னுமாடா ஸ்பேஸ் போட்டுக்கிட்டு இருக்கு, என்னடா உங்களுக்கு பிரச்சனை. கீழே ஆஹா இருக்காப்ல, அவரு கூட எனக்கும் 2 நிமிஷத்துல கனெக்ட் இருக்கு. என்னாச்சுன்னா ஒருக்கா வந்துட்டு அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப வேணாம் பண்ணாதீங்கன்றப்ப அன்னைக்கு ஒரு 10 ட்வீட் நான் தான் டெலிட் பண்ணேன். அபியூஸ் பண்ண ட்விட்டர் ஃபுல்லா. ஏன்னா வந்துட்டு கேட்கிற ரெக்வஸ்ட் பண்ணி ஒண்ணு கேட்கிறப்ப சரி இவருக்காண்டி தான் பண்ணி விட்டேன். இப்ப அப்படியே மொத்தமா ஸ்டாப் பண்ணியாச்சு, எதுவும் பேச முடியல. எல்லாமே இப்போ இந்த டைம் வந்துட்டு வேற பக்கம் இருக்கு. என்னத்த நம்ம பேசுறது. இவன் ஆஹா நம்ம பையன் தான் தருண் ப்ரோ, ரொம்பலாம் போட்டு இது அதுதான் இதெல்லாம் இப்ப திட்டுறதை நிப்பாட்டிட்டேன், கம்ப்ளீட்டா ஸ்டாப்டு. இப்பெல்லாம் வந்துட்டு எதுவுமே பேசுறது கூட கிடையாது. ஏன்டா ஆஹா இரு உன் ஸ்பேஸ்ல வந்து நான் என்னாச்சும் சூர்யா பத்தி தப்பா பேசுறேன்னா மனுஷனை எலிவேட் பண்ணிட்டு தானே போனேன், ஃபேக்டோட தானே பேசுனேன். நீயும் இங்க AK ஃபேன்ஸ் ஸ்பேஸ்ல நீ சூர்யா ஃபேன் ஸ்பேஸுக்கு போறதுக்கு முன்னாடி இங்கதான் உன்னோட பூர்வீகம், வரதுறாத. இங்க நீ AK பத்தி விட்டு கொடுத்ததே இல்ல. இவனே சுரேஷ் சந்திராவை போட்டுதான் பயங்கரமா அடிப்பான். அந்த ஆளை திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்ல. வேணா அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகும் தியேட்டர்ல, அப்ப சுரேஷ் சந்திரன் என்ட்ரிக்கு மட்டும் வாங்குற கெட்ட வார்த்தையை மட்டும் நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, நடக்குது. அவன் டிபிய பாத்தீங்களா ப்ரோ, சிரிப்பு போட்டு எப்படி அந்த டிபி ரியாக்ஷன் எப்படி தெரியும் தெரியுமா இருக்கு, டேய் ஜோக்கர் பிள்ளைய நினைக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் டிபி ரியாக்ஷன் காட்டுது. நீ AK கூட கடைசி வரைக்கும் போட்டோ எடுத்துக்கல, ஆனா சுரேஷ் சந்திரா கிட்ட போன தெரியுமா, அங்க நிக்கிற நீ. இல்ல இப்ப போய் டிராகனுக்கு ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்க, இவன் நினைச்சா நீல கூட வாங்கிருக்கலாம். ஐயா உங்க 2D என்டர்டெயின்மென்ட்க்கு வந்து PR கம்பெனியே டன் சேனல் தான். சுரேஷ் சந்திரா தான், மறந்துட வேணாம். ஆமா இது நம்மளனா உங்க சூர்யா PRO கிட்டே கேளுங்க. 2D என்டர்டெயின்மெண்டோட இதே வந்து டன் சேனல் தான். கங்குவா பிரஸ் மீட் கூட அந்த ஆளு சூர்யா கூட தான் சுத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு கருப்பு ஈவென்ட்டுக்கே சுரேஷ் சந்திரா தான்டா பாத்துக்கிட்டா. அது கூட மாடா உங்களுக்கு எல்லாம் தெரியல. அது இல்ல, அது கூட அங்க தெரியல தருண் ப்ரோ. மைக்கு அதுதான் ஒர்க் ஆகலையா, அங்க ஒழுங்காவே கேட்கலையா சவுண்ட், அங்க நிறைய இஷ்யூஸ் வந்துதான். இந்த ஆளு வந்து எத்தனை மணிக்கு கூட்டு வரணும், இது பண்ணணும், ஈவெண்ட் அரேஞ்ச் பண்றது, அந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் அந்த ஆளுக்கு எல்லாம் சம்மந்தம் கிடையாது சரியா. இதெல்லாம் இதுதான். இவன் மைத்திரி எந்த படம் செஞ்சாலும் சுரேஷ் சந்திரா தான். எங்களுக்கு பண்ணவே மாட்டான். அஜித்துக்கு தவிர எல்லாருக்கும் நல்லா பண்ணுவாரு, அதான் அப்படி சொல்லுங்க. என்ன பண்றது. சுரேஷ் சந்திரா ஒருக்கா இங்க மதுரை பக்கம் வந்ததா சொன்னாங்க ப்ரோ. எதுக்குன்னு கேட்டேன். எதுக்குன்னா இந்த விஜய் பையன் இருப்பாப்ல ஜேசன், அவரோட படத்துக்கு தான் PRO பண்றாரு போல. அதுக்கு எதுக்கோ கேட்க வந்திருந்தாராமா, மதுரைக்கு வந்திருந்தா சொன்னாங்க. போட்டோ எடுக்க கூப்பிட்டாங்க. ஜேசனோட PRO அவரு தானே. ஆமா ஆமா ஜேசனோட PRO ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபுல் ஸ்டாப் போட்டு வச்சுட்டாங்க. என்ன இப்ப ஜேசனுக்கு PRO பண்றதே நம்ம சுரேஷ் சந்திரா, படத்துக்குமே அவர் தானே. படத்துக்கும் அவர் தான். சிவகார்த்திகேயனுக்கும் ஆஃப்லைன்ல PRO வந்து சுரேஷ் சந்திரா தான். இங்க பாருங்க, அருண் விஜய்க்கு தமிழ் சினிமாவே சுரேஷ் சந்திராவோட தான். இங்க பாருங்க,
ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா அருண் விஜய்க்கு இருக்காப்ல, அதுக்கப்புறம் நயன்தாரா விக்னேஸ்வரன் இருப்பாங்கல்ல, அந்த 2 பேத்துக்கு இவர் தான் பண்றாப்ல. இதுவே எனக்கு ரீசெண்டா தான் தெரிஞ்சு. அருண் விஜய் எல்லாமே தலைவன் தான். என்னதான் செய்யுது, எல்லாமே தலைவன் தான் பண்றான். யாரு இல்ல ப்ரோ, இல்லைன்னு சொல்றா? நான் ஒரு பிஆர்ஓவா இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவேன்? இப்ப புதுசா ரீசெண்டா ட்ரெண்ட்ல வர படம் எல்லாம் ஒரு ஆக்டருக்கு போட்டு காமிச்சு இந்த மாதிரி படம் பண்ணலாமான்னு நான் சொல்லுவேன். இவர் என்ன பண்றாருன்னு தெரியலையே. இப்ப நான் சுரேஷ் சந்திராவை கேக்குறேன். இப்ப இது கருப்பு எல்லாம் விடுங்க. இப்ப ரீசெண்டா நல்ல படம் மலையாளம் அது இதுன்னு எங்கெங்கதான் வந்திருக்கு. அதெல்லாம் போட்டு காமிச்சு இதை பாருங்க சார், இப்படிதான் ட்ரெண்ட் இருக்கு. அதுக்கு நம்ம ஐயா தமிழ் படம் பாக்கணுமே. படம் ப்ரோ சரித்திரத்தை ஒரு தடவை திரும்பி பார்ப்போம். ரொம்ப இல்ல எச் வினோத்தே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பான் என்கேபி டைம்ல. நான் அஜித் சார் கிட்ட நெருங்க பார்த்தேன். அவர் மேனேஜர் சுரேஷ் சந்திரா. நான் என்ன சொல்றேன், சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1 படம் கொடுத்த அந்த டைரக்டருக்கு எவ்வளவு டிமாண்டான டைரக்டர். அப்ப அவன் சொல்றான், நான் சுரேஷ் சந்திரா கிட்ட ட்ரை பண்ண பார்த்தேன், எந்த கம்யூனிகேஷனே வரல, என்னால அஜித் சாரை நெருங்கவே முடியலன்னு ஒரு டைரக்டர் சொல்றான். கடைசியில சிறுத்தை சிவா கிட்ட பேசினா அவர் வந்து மூவ் பண்ணி விட்டுருக்காரு. இங்க பாருங்க வேர்ல்டு வைட் ப்ரோ, அல்போன்ஸ் புத்திரன் இருப்பாப்ல, அவரையே கிட்டக்க போக விடலையாமா தலைக்கிட்ட. அல்போன்ஸ் புத்திரன் இருப்பாப்ல டைரக்டர், அவன் அந்தாலே ஒருக்கா தண்ணியை போட்டு ஒருக்கா ஒரு வீடியோ விட்டு இருந்தான். என்ன இந்த மாதிரி கிட்டக்கே நெருங்க விடல, நான் வந்துட்டு 100 டேஸ்க்கு பண்ற மாதிரி ஒரு படம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அல்போன்ஸ் புத்திரன் அழுதியா அந்த வீடியோல. என்னை கிட்டே நெருங்க விட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி. சுரேஷ் சந்திரா பல வேலை பார்த்திருக்கான், சில பேத்துக்கு தெரியாது. அவனுக்கு பிடிச்ச அவன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கணும், அவன் கூடயே சுத்துற ஆளுங்களை மட்டும்தான் உள்ளுக்கு விடுவான். மிஸ்டர் எக்ஸ்னு ஒரு புண்ட படம் இருந்துச்சு, அதை போய் டைரக்ட் பண்ற படம் ப்ரோ. மனு ஆனந்த் தானே படம் தானே. அத நான் போய் தியேட்டர்ல பார்த்தேன். சூப்பரே சூத்து மாதிரி இருந்துச்சு. ஆக்கு மார்க் சூத்து படம். நீங்க தலை கூட ஒரு போட்டோ எடுத்திருந்தாங்க, தலை கூட போட்டோ எடுத்திருந்தால அதுல மனு ஆனந்த் இருப்பான் ப்ரோ. இதுல மனு ஆனந்த், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட நைட் மேர் இருப்பாப்ல. இந்த ஆதிக்கு இந்த விபியை தவிர எவனுமே பக்கத்துல தெரியல. அந்த போட்டோ பார்க்கும்போது இவனுக்கு யாருமே வேணாம் தெரியல. முருகதாஸ் வந்துட போறாரு ப்ரோ. யாரு அவரா? மதராசி முருகதாஸ் எல்லாம் சான்ஸே இல்ல. அவர்லாம் சும்மா இத்தனை வருஷம் சென்ட். டேய் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கா, இத்தனை வருஷம் சென்ட் தான் ஒரு இதுக்குன்னு சொல்லி அந்த ஆளு கூப்பிட்டு இருக்கு. இவ்வளவு வருஷம் வந்து கிட்டியே நெருங்க முடியல, புரிஞ்சுக்கோ. உங்க கூட படம் பண்ணிட்டு தள்ளி போய் ஆளு பாப்பான்னு ட்வீட் போட்ட வேண்டாம் அவன். இல்ல சிறுத்தை சிவாவோட சுரேஷ் சந்திரா ரொம்ப டேஞ்சர். நீ சிறுத்தை என்னதான் ஒரு 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 மட்டமான ஒரு ஃபிலிம் மேக்கரா இருந்தாலும் அவன் வந்து ஒரு லாயலிஸ்ட், நல்ல ஒரு ஹியூமன் பீயிங். ஆனா முருகதாஸ் அவன் ஒரு பாம்பு. நீ ஒரு சூர்யா ஃபேன், உனக்கே நல்லா தெரியும். இல்ல அஜித் வந்து கஜினியில பேக் அடிச்சும் சூர்யாக்கு சப்போர்ட் பண்ணா, சூர்யா இது துப்பாக்கி பேக் அடிச்சும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணா. பீஸ்ட் ப்ராஜெக்ட் கைவிட்டு போனோம்னா இமிடியேட்டா விஜயோட போட்டோ கவரை தூக்கி மகேஷ் பாபு மறுபடியும் போட்டான். ப்ரோ இது கஜினிக்கு வந்துட்டு பேக் அடிக்குது ப்ரோ. என்ன ஆச்சுன்னா, இந்த படத்துக்கு நான் வந்துட்டு 6 பேக் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு டைம் கேட்டிருந்தாப்ல. அப்போ ஒரு படம் கையில பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல தலை வந்துட்டு. அப்ப என்ன ஆச்சு, வெயிட் பண்றான்னு சொன்னதுக்கு அந்த புதுமை என்ன பண்ணிட்டேன், ஐடியா எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் சூர்யா கிட்ட போய் நின்றுட்டான். இதான் நடந்தது. வெயிட் பண்ண சொன்னதுக்கு அதுக்கப்புறமா தான் முருகதாஸ் மொத்தமா அவாய்ட் பண்ணிட்டாப்ல. இந்த நாய் ஒவ்வொரு படம் டைரக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஆக்டர்ஸ் கூட அப்படியே வீரம் முடிஞ்சோனே வீரம் அப்பயே ஒரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் ஏகே கூட போட்டோ எடுத்திருப்பான்டா. அப்பவே அவன் இன்னொரு படம் பண்ண வேண்டியது, திருப்பி அவனால வெயிட் பண்ண முடியல, அவன் வந்து போயிட்டான் மறுபடியும். அதுதான் ப்ரோ சொல்ல போனா, அவன் வந்துட்டு வெயிட்டே பண்ண மாட்டேன், பெரிய புடுங்கி. அவர் வந்துட்டு கஜினியை போய் வெயிட் பண்றான்னு தான் சொல்லிட்டு போனாப்புல. இந்த நாய் ஓடிட்டு போய் எங்கிட்ட ஓடிட்டான், போய் படத்தை அதே தீட்டு எடுத்துட்டு போயிட்டான். இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த 2014 முடிவு பண்ற வரைக்கும் சூர்யாவை வந்து பிரேஸ் பண்றது, இது பண்றது. அதுக்கப்புறம் இவன் பண்ற ஒரு நாத்த வேலை இருந்துச்சு. விஜய்க்கு உப்பு போடுறது. எங்க பாருங்க, இந்த லிங்குசாமி இருப்பான் தெரியுமா, அவனே வந்துட்டு சரியான வேலை பாத்தியான். எப்படின்னா ஜி படம் அவருக்காண்டி எடுத்து நடிச்சு கொடுத்தாப்ல ப்ரோ. ஐயா படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறப்ப என்ன தெரியுமா, போற இன்டர்வியூலாம் கடிச்சுக்கிட்டே தான் கிடக்குறான். இந்த ஜி படத்தப்ப வந்து நடிச்சு கொடுத்தாப்ல, அவனுக்காண்டி தான் நடிச்சு கொடுத்தாப்ல அந்த படத்தை. ஐயா படத்துக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றப்ப ஃப்ரம் தி டைரக்டர் ஆஃப் சண்டைக்கோழி, அதுக்கப்புறம் ஆனந்தம், அப்படியே ரன்னு போட்டு படத்தை வந்துட்டு இது பண்ணி ப்ரமோட் பண்ணிருப்பான். ஜின்ற படத்தையே மென்ஷன் பண்ணல.
இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் கடைசி பக்கத்திலேயே சேர்த்துக்க மாட்டாப்ல. அஞ்சான் இந்த நாய் அங்க லிங்குசாமி தான் ஸ்டார்ட் ஆனதுதான் இங்க இப்ப வரைக்கும் முடிஞ்சிருக்கு. நீங்க வேற அஞ்சான ஞாபகப்படுத்துறீங்க. லிங்குசாமி லிங்குசாமி துரோகி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இவன் இப்ப கட்டா குஸ்தி படம் எடுக்கிறியால ஒரு ஒரு இடோட்ட பையன், பேர் என்ன, செல்லா ஐயாவும் ஒருத்தர், செல்லா ஆமா அந்த அவன் நாயுமே தான் அவனோட அப்படிதான். மொத படம் ஆழ்வாரு. அதையுமே வந்து அன்னைக்கு போய் ப்ரோ அந்த கத்தா குஸ்தியோட அந்த டைரக்டரோட மொத படம் தான் ஆழ்வாரு. ஆழ்வார் ப்ரோ. தெரியும் தெரியும். அவன் தான் அன்னைக்கு அந்த தேவடியா பையா, அன்னைக்கு அந்த தேவடியா பையன் அக்கௌண்ட்டை போய் செக் பண்றேன், போய் அவன் பயோவை பாக்குறேன். இப்ப வந்து இந்த டைரக்டர்னு போட்டு அதுக்கப்புறம் அந்த சிலுக்குவார் பட்டி சிங்கம், கட்டா குஸ்தி 2ன்னு போட்டிருக்கான். என்ன புண்டை உனக்காட்டி தானே ஒரு ஆழ்வார் நடிச்சாப்புல. ஆழ்வார் படத்தப்பல டப்பிங் அப்பயே சொல்லிட்டாப்ல, டே இந்த படம் எல்லாம் ஓடாதுன்னு சொல்லி அசிங்க அசிங்கமா கேட்டு திட்டி விட்டு அனுப்பிட்டாப்ல அவனெல்லாம். அப்பயே வந்துட்டு இந்த டப்பிங் அப்பயே சொல்லிட்டாப்ல, இந்த படம் எல்லாம் ஃபிளாப் ஆகி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் படத்தையே பண்றப்பே சொல்லிட்டாப்ல. அந்த நாய்க்காண்டி ஒரு அடையாளத்தை கொடுத்து இது பண்ணதுக்கு அதெல்லாம் முதுகாந்தி, இந்த லிங்குசாமி, இந்த செல்லா ஐயாவு, இந்த முருகதாஸ், இதையெல்லாம் ஒன்னா நம்பர் முதுகு குத்தி புண்டைங்க. நல்லா இது பண்ணானுங்க. பாத்தியா நம்ம வேற வந்து லாயலிஸ்ட் நல்லவங்களை பத்தி பேசுறோம். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒருத்தர், சார் பாருங்க இவங்க எல்லாம் உங்களை முதுகுல குத்திட்டாங்க, நான்லாம் உங்களை முதுகுலயே குத்தல சார், இதுக்காகவே எனக்கு ஒரு படம் கொடுங்க சார்னு வந்தாலும் எங்க சைட்ல இந்த சுதாகோங்கரா ஒரு தெலுங்கு முண்டை இருப்பா, அப்படிதான் அவ செஞ்ச செய்கை இருக்க பராசக்தி டைம்ல. ப்ரீ பராசக்தி அப்ப வந்து ஃபுல்லா சூர்யாவை பயங்கரமா ஒரு அட்டாக், படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எஸ்கே அட்டாக் பண்றது. போல இருக்கு. ஒரு படம் எடுத்துட்டா தாம் பெரிய புளுத்தின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மைதானே ப்ரோ? அது சினிமா இண்டஸ்ட்ரியே இப்படிதான்டா, என்னடா இருக்கு. ஈகோ இது தற்பெருமை இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கு. இது பரம்பரை உண்மையிலேயே அரசன் தீபாவளியா? எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு வராது, டவுட் தான். முத வருமா? அவனுக்கு முதல்ல ஷூட்டிங்க முடிக்கணும். ஏசி ரூம்லயே உட்காந்துருக்கேன், கால் போட்டு உட்கார்றான்னு சொல்லிட்டு போனாரு, இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அரசனும் சேவனும் கிளாஷ் தான் நல்லா இருக்கும் தோணுது. வன்மத்தை கக்கறா இருக்கும். அந்த லப்பர் பண்டு டைரக்டரோட படமும் தீபாவளிக்கு தான் வரப்போகுது. இல்ல அது ராஜ்குமார் பெரியசாமி டைரக்டர் ப்ரோ. அமரன் டைரக்டர் கூட தான இப்ப படம் பண்ணிட்டு இருக்கான். லப்பர் பந்து டைரக்டர் கூட தான்டா படம் ஓடுது. லப்பர் பந்து டைரக்டர்ல இல்ல ராஜ்குமார் பெரியசாமி டைரக்டர் கூட செக் பண்ணி இந்த தீபாவளி இந்த பொங்கல்னு நீங்க பேசுறீங்கல்ல, எனக்கு அப்ப ஒன்னே ஒன்னு ஞாபகம் வரும் ப்ரோ. ஒருக்க அந்த என்ஜிக்கு ஏதோ லான்ச் அப்ப தீபாவளிக்கு வர்றது அது பட்டாசோ, பொங்கலுக்கு வர்றதுக்கு அது பொங்கலோ, அது படம்னு சொன்னாரு தெரியுமா? ஃபெஸ்டிவல் ரிலீஸ்க்கு அது ஞாபகம் இருக்கு. அந்த ஸ்பீச் கொடுத்தா பாருங்க ஃபெஸ்டிவல் ரிலீஸுக்கு, சூர்யா சொன்னா அந்த 2018 என்ஜிக்கும் தீபாவளி ரிலீஸ்னு போட்டானுங்க. விசுவாசமும் தீபாவளிக்கு வர ரூமர் அப்ப சர்க்காரும் தீபாவளி. ஆனா அது ஒரு 4 மாசம் வந்து தமிழ்ல எந்த படமும் வெளியாகல. கலகலப்பு 2 மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. படம் ஷூட்டிங் எல்லாம் போக முடியாது, யாருக்குமே படம் ஷூட்டிங் நடக்கல. ஏதோ வந்து சன் பிக்சர்ஸ் அவனுங்களுக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கி சர்க்காரை மட்டும் வந்து ஷூட் பண்ணதுக்கு ஓவர்சீஸ் போயிட்டானுங்க, அவ்வளவுதான். நல்லவேளை தள்ளி போனதுனால தான் நம்மளும் வந்து பொங்கலுக்கு வந்துட்டோம். இல்ல என்ஜிக்கெல்லாம் என் சூர்யா ஓவர்சீஸ் அழிச்சு விட்டு படம் ப்ரோ, அதெல்லாம் பத்தி பேசாதீங்க ப்ரோ. இந்த சர்க்கார் படத்தை வந்துட்டு அம்மா வந்துட்டு இறந்து போச்சு. விஜய் கூட இப்ப வந்துட்டு அமெரிக்கால வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தானே, ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தானே, அந்த டைம்ல தான் ஷூட்டிங் அப்பதான் நினைக்கிறேன். அம்மா டெத் ஆனதோ இல்ல கலைஞர் டெத் ஆனதோன்னு நினைக்கிறேன், சம்திங். விவேக் ப்ரோ, இப்ப உங்களுக்கு விவேகம் எப்படி ஓவர்சீஸ்ல ஒரு டென்ட் கிரியேட் பண்ணுச்சோ அது மாதிரி என்ஜிகே வந்து ஓவர்சீஸ்ல எங்களுக்கு சரியான டென்ட் கிரியேட் பண்ண படம். உங்களுக்கு 24 வரைக்குமே நல்லா தான்டா இருந்துச்சு. அது ஓகே ப்ரோ, ஆனா என்ஜிகே போஸ்ட் 24ல இருந்து தான்டா எல்லாமே அப்படி. ஆனா பரம்பரோ என்ன தெரியுமா பெருமையா இருக்கே, நான் பல தடவை இந்த ஸ்பேஸ்ல சொல்லி இருக்கிறேன். காப்பான்னு படம் வந்தப்ப டிஎம்ஐ தான் அந்த படத்தை வாங்கியிருந்தான். அப்புறம் காப்பான் வந்த டைம்ல தான் வந்து இங்க மெலிசா தமிழ் படம் வெண்பான்னு ஒண்ணு இருக்கு, டைம் இருந்தா யூடியூப்ல போய் பாருங்க. எங்க உள்நாட்டு படம் லைட்டா ப்ரொமோட் பண்ணிக்கிறேன் சரியா? அந்த வெண்பா படத்தையும் நல்லாதான் ப்ரோ இருக்கும் ப்ரோ, ட்ரை பண்ணுங்க. அவங்க ஷார்ட் ஃபிலிமே எத்தனையோ மில்லியன் வியூஸ்க்கு போனதுனால தான் அதை ஒரு ஃபுல் ஃபிலிமா ஆகணும்னு சொல்லிட்டு அந்த படத்தை பண்ணுது.
ஸோ அப்போ அந்த டைம் அப்போ என்னாச்சுன்னா, அந்த வெண்பா படம் டைரக்டர் ஒரு சூர்யா ஃபேன் பாய், மொரட்டு சூர்யா ஃபேன் பாய். 2 படமும் ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் தான். நம்புறீங்களோ இல்லையோ, காப்பாடு மொரட்டு வாஷ் அவுட்டு. அந்த படம் வந்து அந்த வெண்பா படம் வந்து பயங்கர கலெக்ஷனு சூர்யா படத்த விட. எல்லாருமே அந்த டைரக்டரோட போஸ்ட்டுக்கு கீழ அவரே போட்டிருந்தாரு, "நான் சூர்யா ஃபேன் பாய் தான். நானே எதிர்பார்க்கல. என் படம் வந்து என்னோட ஐடல் படத்த வெட்டிருச்சு மெலிசால." வெண்பா க்ளோஸ் டு 2 மில்லியன் இல்ல இல்ல சம்திங் இல்ல இல்ல கலெக்ட் இல்ல பண்ணி இல்ல சார். வெண்பா ஃபைனல் கலெக்ஷனே 500K. அவர் ஃபேஸ்புக்லயே 500. போட்டிருந்தான். என்னன்னா வந்து காப்பாடு வந்து 400Kலயே முடிஞ்சிருச்சுன்னா அதை அவனே போட்டிருந்தான். டிஎம்ஒய் லைக் பண்ணியிருந்தான். சரியா? ஸோ அப்ப வந்து நிறைய பேர் வந்து அங்க பயங்கரமா சூர்யாவை ட்ரோல் பண்ணி ரோஸ் பண்ணிங்க இருந்தானுங்க. கட் பண்ணா எப்ப எப்ப வந்துச்சு அந்த படம் வெண்பா காப்பானோ? கட் பண்ணா 2019 FSK வந்து செப்டம்பர். 5 மில்லியன் ரிகேட் போட்டிருக்கான். பெருமையா இருக்கு. ஒருத்தன் அந்த ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்து போடுறான். அந்த வெண்பா டைரக்டரோட போஸ்ட்ல எல்லாரும் சிரிச்சுக்கு இருந்தானுங்களே சூர்யாவை, இதுதான் கம்பேக்னு சொல்லி போட்டான். போட்டதே தலை ஃபேனு தான். அது இதான்டா என்னன்னு தெரியல ப்ரோ. இந்த இதான்டா ஆக்சுவல் கம்பேக்கு. ஆமா ஆமா எங்களுக்கு இப்ப எனக்கே இப்ப இங்க பாரு இப்ப நீங்க எல்லாம் சந்தோஷப்படுறீங்களே, எங்களுக்கு இந்த மாதிரி கம்பேக் எப்ப தெரியுமா வந்துச்சு? 2019 விசுவாசம் டைம்ல விசுவாசமா விவேகம் வந்தப்ப நாங்க வாங்காத ட்ரோலா. அடுத்த படம் வெங்காயம்னு வைங்க, வீல என்னென்ன போட்டு புதைச்சானுங்க. சோசியல் மீடியாவே எங்களை புதைச்சிச்சு. பொழந்தெடுத்தானுங்களே. உண்டை என் வாழ்க்கையில பார்க்காத ட்ரோல்னா நான் அப்பதான்டா என் வாழ்க்கையில இல்ல பார்த்தேன். இவரு ஒரு படம் ஃபிளாப் கொடுத்துட்டு அந்த படத்துக்கே ஆமா, டேரக்டருக்கு நாங்க அந்த இது எனக்கு அப்படியே ஏதோ லிவர்பூலோட ரூமர் மாதிரி இருந்துச்சு. என்னடா இவன் கூட லிங்க்ல இருக்கோ, திருப்பி இவன் கூடயே மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. வேர்ல்டு வைட் ப்ரோ. நீங்க ப்ரோ அந்த விசுவாசம் பத்தி சொல்றீங்களா? அந்த விசுவாச இன்ட்ரோவோட யூபோரியா வந்துட்டு தியேட்டர்ல எப்படி இருந்துச்சு அப்ப மலேசியால ப்ரோ ப்ரோ அந்த இன்ட்ரோக்கு? தியேட்டர்ல நான் அந்த ஃபெடரல் தியேட்டர்னு ஒன்று இருக்கு. அது நம்ம 40. இப்போ அந்த தியேட்டர் இல்ல, அது இப்போதான் அஜித்தோ ரஜினியோட 40. கீழே பேட்டை ஓடிக்கிட்டு இருக்கு, மேல விசுவாசம். நாங்க இங்க பட்ட ஹால்வுலுக்கு கொளுத்தி விட்டதுனால கீழே வந்து அவனுங்களுக்கு ஷோ நிட்டு போச்சு. கீழே யாரு இங்க நம்ம இந்த துணிவு டிஸ்ட்ரிபியூட்டர் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ், அவர் தான் பேட்டையை வாங்கினது. கீழே அவர் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நாங்க மேல வெடியை வெடிச்சு விட்டதுனால ஹால்வுலுக்கு கீழே புகை வந்து கீழே வந்து பேட்டை ஷோ நின்றுச்சு. ப்ரோ விசுவாசம் யாரு வாங்கினா? எனக்கு வந்து நான் ஒரு முரட்டு சிறுத்தை சிவா ஏற்றா இருந்தாலும் நான் எத்தனையோ தடவை ப்ரூவ் பண்ணிட்டேன். என்னால் வந்து விசுவாசம் படத்தை வந்து என்னால் விட்டே கொடுக்க முடியாது. நான் தியேட்டரில் போயிட்டு நான் தெய்வ திருமகள் படத்துக்கு அப்புறம் ஆடியன்ஸை தேம்பி தேம்பி கிளைமேக்ஸை பார்த்து, இந்த பிள்ளைங்களை சின்ன பிள்ளைங்களா அவங்க அப்பாங்கெல்லாம் வந்து அவங்க பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு ஸ்க்ரீன் மனுக்கு போனது, டான்ஸ் ஆனது எல்லாம் நான் விசுவாசத்தில் மட்டும்தான் பார்த்தேன். விசுவாசம் ஒரு மேஜிக்கு. ஒரு கதை கிரியேட் ஆகும். 2.0 முடிச்சுட்டு வந்த ஒரு ஒரு எரிமலடா 800 crores என்னமோ பார்த்துட்டு வந்த ஒரு ஆளை கூட கார்த்திக் சூப்பரச்சு, சன் பிக்சரு, ரெட் ஜாயண்டா கோத்தா. நான் யோசிச்சேன், என்னடா எல்லாம் கூட்டணியே சேர்ந்து எங்களை ஊம்புறதுக்காகவே வரீங்களா? நான்லாம் யோசிச்சேன், என்ன நம்பிக்கையிலடா நம்ம கிளாஸுக்கு போறோம்னு யோசிச்சோம். அந்த மாதிரி டைமு. அதுக்கப்புறம் தான்டா எங்களுக்கே தெரிஞ்சிச்சு கோத்தா இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் பவர் என்னான்னு சொல்லி. நான் அப்போதான்டா ரியலைஸ் பண்ண ஓவர்சீஸ்லயும் டிஎன்ல இதுங்களுக்கு ஒரு படம் பிடிச்சி போச்சுன்னா உம்மால தூக்கி சாப்பிட ஆரம்பிச்சிச்சிங்கன்னா நிப்பாட்டாதுங்க. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்ப ஆதிக்கு வந்து கார்த்திக் கூட ஏதோ படம் பண்றதா பேச்சு போயிட்டு இருக்கு, அது அதெல்லாம் உண்மையா? இல்லடா, அவன் பாவம் எங்க லாயலிஸ்டடா. அந்த ஆமை எங்களை விட்டு போவோமா? இல்ல இல்ல ப்ரோ, அவன் பாவம் இப்ப ஆல்ரெடி இந்த வயசாயிட்டு இருக்கு. ஒரு ப்ரோ தருண் ப்ரோ பாத்தியா படம் ப்ரோ? அவங்க அப்பா அம்மா கூட இப்படி கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க ஆதிக்கு மேல. என்னமா கவலைப்படுறான் இவன்? இல்ல அவன் பொட்டன்ஷியல் வேஸ்ட் பண்ணிட்டு பொட்டன்ஷியல் வேஸ்ட் இருக்கானே. ஒரு பண்றான். ஆஹா ப்ரோ, ஆதிக்கே இப்பதான் ப்ரோ குழந்தை பிறந்துச்சு, பையன் ஆமா, பிறந்திருக்கான் ப்ரோ இப்பதான். அவன் இப்ப நீங்க என்ன எங்கிட்ட போயிட்டு இந்நேரம் யாருக்கு நான் தெரியும் திருட்டு தரமா இந்த ஸ்பேஸை கேட்டுக்கிட்டு அவனோட பிள்ளைக்கு நம்கின் மாத்தி விட்டுக்கிட்டு இருந்திருப்பான். அவருக்கே இப்பதான் குழந்தை பிறந்துச்சு, அதுவே எனக்கு ஒத்து சொன்னாப்ல ரீசெண்டா பொட்டன்ஷியலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க, அவர் கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு படம் ஹிட்டான படம்னா அது குட் பை டிகிரி மட்டும்தான். அது வரைக்கும் வந்துட்டு மேரேஜுக்கு அப்புறம் ஒரு படம் இறங்குது, அவனுக்கு மேரேஜுமே இதாயிருச்சு, படமும் சரி. இப்ப ஆள் வந்து ஒரு 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 மார்க்கை செட் பண்ணி விட்டதே பாத்தீங்கன்னா இவருதான். இவரெல்லாம் கடைசி வரைக்கும் இவ்வளவு விட்டே கொடுக்க மாட்டேன் ஆதிக்கு. ஜீரோவா இருந்தவட தூக்கி உட்கார நம்ம வச்சாப்ல. அட்லி மாதிரி ப்ரோ. இவன் கூட எல்லாம் பல தடவை படம் செய்யலாம். ஆனா என்ன, ஒரு படம் விட்டுட்டு ஒரு படம் செய்யணும், அவ்வளவுதான் மேட்ரு. இவனெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது. ப்ராஃபிட் ஷேரிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்ட்ல படம் பண்ண வேண்டியதானே? ஏண்டா அவனுங்க சொல்லிட்டாடா,
உன்னையே அந்தந்த ஆக்டர் பக்கத்துல நின்று பார்க்கணும். ஆமா தானே பராம் ப்ரோ? ஆமா அப்பதான் உண்மையான நிலவரம் என்னன்னே தெரியும்டா. இந்த 3 பேர் நாக்காளியில உட்காருறது, இந்த ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசுறது, இந்த ட்விட்டர்ல போடுறது, ஃபேஸ்புக் மீம்ஸு, இதெல்லாம் பார்த்து ஒரு கன்க்ளூஷனுக்கே வரக்கூடாது. என்ன இருந்தாலும் அது அது அவனுங்களுக்கு தான் தெரியும். சரி 2019 மாதிரி வராது தரும் ப்ரோ. மஜா ஏறு அந்த வருஷம். ஆனா இவருங்களேன், ஆதிக்க பத்தி இப்போ ஒண்ணு சொன்னீங்கல்ல, எல்லாத்துக்கும் சொல்றேன், இதை நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவீங்க. கேஎஸ் ரவிக்குமாருக்கு அப்புறமா கமர்ஷியலா அதிகமா ஏகேவை யூஸ் பண்ணது ஆதிக்கு மட்டும்தான். இதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை நீங்க குட் பேட் அக்லிலேயே பார்த்திருப்பீங்க. கமர்ஷியல் வேல்யூஸ் தெரிஞ்ச ஒரு டைரக்டர் வந்துட்டு ஆதிக்கு ஃபுல் பொட்டன்ஷியலா AK64ல எப்படியாச்சும் காட்டிடுவான். என்ன கொஞ்சம் காத்திருக்கணும், அவ்வளவுதான். அது வரைக்கும் நம்ம என்னத்த பண்றது? ஐயா நம்மளுக்கெல்லாம் ஒரு ஒரு பொண்ணுலாம் நம்மள வந்து லவ் பண்ற, சரி எனக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ண சொன்னா நம்மளாம் வெயிட் பண்ணலாம். நம்ம ஒரு அப்டேட்டுக்கே 2 வருஷம் வெயிட் பண்ண போட்டீங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரா? அவ்வளவுதான். இது தெரியுமா தருண் ப்ரோ, வெங்கி அட்லூரி கதை சொல்லலாம் உங்க சாருக்கு. அது தெரியும் ப்ரோ. ஏதோ ஒரு சொல்லியிருந்தாங்க வெங்கேட்ல கூட மீட் இவர் என்ன சொல்லியிருந்தாங்க. ப்ரோ இதெல்லாம்? ஒரு லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு ஹிட் கொடுத்துட்டு வந்தவங்க வந்து நீ வந்து உள்ள சேர்க்கலன்னா என்ன பிஆர்ஓ? ஃபர்ஸ்ட் தியேட்டர்ஸ்க்கு கூட டென்ஷன் வர ஆள் தான் சுரேஷ் சுந்தரம்லாம். லக்கி பாஸ்கர் படம் தான் எனக்கு ஹைப்பே இல்ல ப்ரோ. ஒரு ஒரு தீபாவளி ஒரு நாள் முன்னாடி மதுரையில பிரீமியர் போட்டிருந்தான் ப்ரோ வெற்றியில. சும்மா ஒரு ட்ரை கொடுப்போம்னு சொல்லி ட்ரை கொடுப்போம்னு சொல்லி படத்தை போய் பார்க்க போயிருந்தேன் ப்ரோ. செதறிட்டே சத்தியமா, என்னடா இப்படி ஒரு படமாடா தெருவில் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் 2 தடவை போய் பார்த்தேன் தியேட்டர்ல. இன்னைக்கு லக்கி பாஸ்கர்லாம் வந்துட்டு தரமான படம் ப்ரோ. நான்லாம் வந்துட்டு நான் தான் சொல்றேன் இல்ல, நிறைய பேர் இதான் சொல்றேன், யார்ட்டையுமே ரிவ்யூ கேட்டு தியேட்டருக்கு போகாது. உங்களுக்கு ஒரு படம் பார்க்கணும்னு தோணிருச்சுன்னா டக்குன்னு போயிருங்க தியேட்டருக்கு. யோசிக்கவே யோசிக்காது. எனக்கு யோசிக்காதீங்க. அமரன் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த படம். அதான் ப்ரோ, நிறைய பேர் தெரியல. எல்லாரும் சில பேர் என்ன பண்ணுவானுங்க, யார்ட்டையாச்சும் ரிவ்யூ கேட்டுட்டு படத்துக்கு போவானுங்க. எப்பவுமே சொல்றேன், யார்ட்டையுமே ரிவ்யூ கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரு படம் பார்க்கணும்னு தோணிடுச்சுன்னா டக்குன்னு தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்துருங்க. என் ஃப்ரெண்ட கேட்டுக்குவோம், என் ஃப்ரெண்டு பார்க்க போயிருக்கான், இதன் பார்க்க போயிருக்கேன், அவன் பார்க்க போயிருக்கான் சொல்லி வந்ததுக்கு அப்புறம் ரிவ்யூ சொல்லுவான், அதை கேட்டு போவோம்லாம் போகாதீங்க. நான்லாம் அந்த ஒரு இது பண்ணிட்டேன். எப்ப வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டு தியேட்டருக்கு போய் ராடு வாங்கிட்டு வந்தேனோ அப்பயே முடிவு பண்ணிட்டேன், அவனுங்க பேச்சையே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு படம் பார்க்கணும்னு தோணிடுச்சுன்னா டக்குன்னு தியேட்டருக்கு போயிருவேன், அவ்வளவுதான். அது எந்த படமா இருந்தாலும் சரி. எப்பவுமே நீங்க அந்த ஒரு இதுல இருங்க, யார்ட்டையும் கேட்டு படத்துக்கு போவீங்க. லக்கி பாஸ்கர்லாம் அன்எக்ஸ்பெக்டடா தான் தியேட்டருக்கு போறேன். அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. இப்ப அடுத்த படத்துக்கு வெயிட் பண்ணேன். ஆனா ஷோஸே நிறைய போடல இங்க சென்னையில எல்லாம், ஷோவே இல்ல. 2-3 ஷோ தான் போட்டிருந்தானுங்க. எல்லாத்தையும் அமரன் வந்துட்டு நல்ல ரிவ்யூ வாங்கிருச்சு ப்ரோ. அதனால அந்த வேவ்ல வந்து மாட்டிக்கிச்சு அந்த லக்கி பாஸ்கர், அவ்வளவுதான். அமரனுக்கு கம்மி ரிவ்யூ வந்திருந்தா தப்பிச்சிருக்கோம். ஆனா எப்படி சொல்றது, ஒரு ப்ரோ ஆனா அந்த படம் இருந்தாலும் 10 நாள்ல 100 கோடி எடுத்துச்சு. அவனுக்கு பட்ஜெட்டும் ரொம்ப சின்ன பட்ஜெட், ரொம்ப பெருசு கிடையாது. ஆனா அந்த படம் செட் எல்லாம் பார்த்துட்டு அவனுங்களுக்கு பயங்கர ப்ராஃபிட். அன்னைக்கு தீபாவளிக்கு பயங்கர ரிலீஃபா இருந்துச்சு அந்த படம் பார்த்தப்ப. அமரன் வந்து அது ஒரு எப்படி சொல்றது, நல்ல படம் தான். இப்ப என் கேர்ள் ஃப்ரெண்டே முரட்டை எஸ்கேஃபேனே, அவனால திருப்பி உட்காந்து அமரன் பார்க்க முடியாது. ரிப்பீட் வேல்யூ இல்ல அப்படிலாம் கிடையாது. உன் பிடிச்ச ஹீரோ ஒரு படத்தை செத்து போறானா எவனாச்சும் திருப்பி பார்ப்பானா? அதுதான் அந்த படத்தோட பெரிய இஷ்யூ. அதுவும் பயோபிக். ஓகேயா? பட் அது எப்படி சொல்றது, தீபாவளி டைம்ல எல்லாரும் நல்லா ஃபேமிலி படம், ஃபன்னான படம், நல்லா மாஸ் மசாலா கமர்ஷியல் எதிர்பார்ப்பாங்க. ஓகேயா? பட் வந்து அந்த டைம்ல அது ஒரு தினுசான ஒரு தீபாவளி. அப்ப லக்கி பாஸ்கர் போனப்ப எங்களுக்கு பயங்கர ரிலீஃப். உண்மைக்கு லக்கி பாஸ்கர் கொளுத்திருச்சு. எனக்கு அது ரிலீஃபா இருந்துச்சு ப்ரோ. மலேசியாலேயே நல்லா பண்ணிச்சு ப்ரோ. என்னோட பழைய ஐடி பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரோ. நான் வந்துட்டு வினோத்தை போட்டு அடிச்சேன். லக்கி பாஸ்கரோட பேண்ட் செட்டை பார்த்துட்டு சுண்டமேனே. ஆமா பல தடவை இங்க அடிச்சோமே, எல்லாருமே போட்டு அடிச்சாங்க ப்ரோ. எல்லாரும் இந்த ஸ்பேஸ்ல அடிச்சோமே வினோத்தை. லக்கி பாஸ்கர் பார்த்து முடிச்சோனே அடிச்சோம் எல்லாரும். எப்படி இருந்துச்சு, நீ துணிவிட என்னடா போட்டு வச்சிருந்தேன்னு சொல்லி அவனை போட்டு அடியாத அடி கிடையாது போட்டுட்டு. இன்னைக்கு எனக்கு எல்லாம் ரொம்ப வெறுப்பாயி போயிடுச்சு. என்னடா லக்கி பாஸ்கர்ல அந்த பேங்க் சீக்வன்ஸ் எல்லாம் காட்டுறப்ப அப்படி இருந்துச்சு ப்ரோ, நெருப்பு மாதிரி. அதுல ஒரு கொஞ்சம் நெஞ்சம் கூட வைக்காம என்னதான் பண்ணான்னு தெரியல ப்ரோ. ரைட்டா ப்ரோ, இத்தனைக்கு துணிவு பட்ஜெட் விட லக்கி பாஸ்கர் பட்ஜெட் கம்மி தானே? ஆமா கம்மிதான். அதே எங்க பச்சை வெறிய நிராப்ஷாடா. டிஐடிமோ பச்சை வெறிய நிராப்ஷாடா. அது ஒண்ணும் பண்ண ஆனா ப்ரோ, முடியாது. துணிவு படம் வந்துட்டு நான் தியேட்டர்ல பார்த்தப்ப அது வரைக்கும் அதான் வந்துட்டு பேங்க் செட்லயே நல்லதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். லக்கி பாஸ்கர் பார்த்ததுக்கு அப்புறம் ஒப்பீனியனே மாத்திட்டேன். அது எனக்கு வந்துட்டு இந்த ஐடியாவே, துணிவை போட்டு அடிக்கணுன்ற ஐடியாவே இல்லை. ஏன்னா அந்த பேங்க் செட்டை வச்சு அடிப்பேன்லாம் நான் அதை நினைச்சு கூட பார்க்கல. லக்கி பாஸ்கர் எனக்கே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒப்பீனியன் மாறிடுச்சு.
கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நான் வந்துட்டு துணிவோடையும் அந்த பேங்க் செட்டையும் லக்கி பாஸ்கரோடையும் கம்பேர் பண்ணி பார்த்தப்ப லக்கி பாஸ்கர் ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. லக்கி பாஸ்கரோட சினிமாட்டோகிராஃபர் தான் லோகா படத்தோட சினிமாட்டோகிராஃபர், சரியா பண்ணிருப்பான். கொடுத்த காசுக்கு வர்த்தா பண்ணிருப்பான் ப்ரோ. நிமிஷ் அவன் பேரு. அடுத்த படம் உங்களுக்கு இந்த ஆர்எக்ஸ் படத்தோட டைரக்டரோட படமாமே, அப்படியா? இந்த இத்து போன டிஜே ஞானவேல் படம் ப்ரோ. நாங்களே அந்த படத்தை ஃபிளாப் ஆக்கிடுவோம். இது எந்த படம்? டிஜே ஞானவேல் அந்த புண்டம் அந்த படம். என்ன ஏன்டா அவனுக்கு என்னடா என்ன அடுத்த படம்? இல்ல அந்த 48ன்றானுங்க, எனக்கு பயமா இருக்கு. நாங்களே ஃபிளாப் ஆக்கிடுவோம் அந்த படத்தெல்லாம் வந்தா. என்னடா மைண்ட் செட் இது ப்ரோ? ஓவர்சீஸ் மார்க்கெட் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த பிளாப் ஆக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மைண்ட் செட்டையே முத தூக்கி எறிங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது, அவ்வளவுதான் சொல்றது. எதுக்கு எங்கேயுமே இல்ல ஒரு கேலண்டரை பின்னாடி வச்சுட்டு இவனுங்க பண்ண அட்டூழியம் இருக்கே, அதுக்கு அடி வாங்கினது யார் தெரியுமா? நாங்க தான். அதெல்லாம் ப்ரோ வேணாம் ப்ரோ, கான்ட்ரவர்சி எல்லாம் டேரக்டர் அவன்லாம் என்ன நேரத்துல என்ன பண்ணுவான்னு தெரியவே தெரியாது. நாங்களே இப்பதான் ஒரு ரூட்டை பிடிச்சி போயிட்டு இருக்கோம். இப்ப இவன் வந்து மறுபடியும் உயிரெடுக்கிறதுக்கு. இந்த வருஷம் வந்து நல்லா ஓட போற படம் வந்து ஜெயிலர் 2, செய்யோனே. வேற ஏதாச்சும் பெரிய படம் இருக்கு. தனுஷ் படம் இருக்கு, அந்த இது ராஜ்குமார் பெரியசாமி, மம்முட்டியும் தனுஷ் நடிக்கிறாங்க. அதோட ஷூட் தான் ஓடுதா? அப்ப இன்னும் அந்த லப்பர் பந்து டைரக்டர் கூட செய்யலையா? அவன் ரொம்ப டைரக்டரா இருக்கா, எனக்கே லைன் அப் தெரியல. செய்யல அந்த படம் தான் போயிட்டு இருக்கு. ப்ரோ ஆஹா ப்ரோ, இந்த வருஷமே 3 படம் ரிலீஸ் ஆ ப்ரோ. கருப்போட அந்த 2 படம் ரிலீஸ் ஆகுது. அது இல்ல தருண் ப்ரோ, அது டவுட் தான். ஒண்ணு பொங்கலுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பொங்கலுக்கு யாரும் அது வந்து அவனுங்க இந்த வருஷம் தீபாவளின்னு பேசியிருந்தானுங்க. பட் டோன்ட் திங்க் சோ. அது வந்து அப்படியே பொங்கலுக்கு ஜம்ப் ஆயிரும் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டிஎம்ஒய் வந்து இந்த வெங்கி படத்தையும் சூர்யா படத்தை ஓவர்சீஸ்லாம் வெள்ளனியா முடிச்சுட்டானுங்க இந்த படத்துக்கு. அப்ப நான் ஆஹா கிட்ட சொன்னேன், ஜூலை ரிலீஸ் வந்து ஒரு பெரிய டவுட் இப்ப, ஏன்னா கருப்பு ரொம்ப டிலே ஆகுது. ஸோ இவனுங்க வந்து ஜெயிலர் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த டேட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு முன்னாடி நான் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ற மாதிரி. பட்டு இவனுங்க ஒரிஜினலா பிளான் பண்ண மாதிரி அந்த போலீஸ் படம் வந்து ஐ திங்க் இந்த வருஷம் தீபாவளிக்குள்ள ரிலீஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா புஷ் தான். செய்யோனே இந்த வருஷமே கொஞ்சம் டவுட் தான் சொல்றானுங்க. ஆனா அவன் அது முடிச்சிருவான். அந்த தாய் கேள்வி டைரக்டர் கூட எப்படியாச்சும் வேலை செய்யணும், ஒரு குருட்டு ஆசை. அதுக்கு நம்ம ஐயா கண்ணாடி போட்ட ஐயா இருக்காரு, அவரை தாண்டி இதான் எல்லாம் அப்படி இல்ல, எப்படி சொல்றது, நம்ம படத்துக்கு வந்து நல்லா ஓடணும்னா நல்லா மாசு மசாலா அதெல்லாம் ஓகே. தெரியல, ஏதோ ஒரு விதத்துல எனக்கு அவனோட படம்லாம் அவன் படம் தாய் கேள்வி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் சென்று அவனும் ரெஃபரன்ஸ் வச்சிருந்தான் தான், எல்லாமே பண்ணியிருந்தான் தான். முரட்டு கமல் தான் இல்லன்னு சொல்ல. தாய் கிழவியவே ஸ்கேம் உண்டாங்க பாத்தீங்களா நம்ம ட்விட்டர்ல. தெரியும் என்ன தலை அவன் வந்து நீங்க பாருங்க அடிச்சு சொல்றான். அவன் ஸ்கேம்னு சொன்னா அவனுக்கு பிடிச்ச டைரக்டர் கண்டிப்பா லோகேஷ் கனகராஜா தான் இருப்பான். நீ போய் பாரு அவனுங்க ப்ரோஃபைல்லாம், கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் மென்ஷன்டா. இவனுங்க எவெல்லாம் தாய், நான் இந்த தாய் கேள்வி டைம்ல இந்த ஆஹா வந்து எனக்கு ட்வீட்லாம் அனுப்பி விட்டு இருந்தான் பாருங்கண்ணே, இந்த ஸ்கேம்னு சொல்றானுங்கன்னு. ப்ரோஃபைல செக் பண்ணி பார்த்தப்ப அருணை பத்தி பிரேஸ் பண்ணியிருப்பானுங்க. நிறைய இந்த ஓவர்சீஸ் டைரக்டர்ஸை பத்திலாம் பயங்கரமா புகழ்ந்துருப்பானுங்க. பார்த்தா லோகேஷ் கனகராஜா இருப்பான். ஆனா ஒண்ணு எனக்கு புரிய மாட்டேங்குது, தாய் கிழவி எத்தனை சிங்கிள் ஸ்கிரீனை காப்பாத்தி விட்டுச்சு தெரியுமா? சீசென்டர் சைடு ஃபுல்லா படம் இறங்கி அடிச்சிருச்சு. யூத் படமும் தாய் கிழவியும் நல்ல சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் வந்து ஓரளவுக்கு. யூத்தும் இங்க நல்லா ஒண்ணுச்சுடா, தாய் கிழவியும் நல்லா ஒண்ணுச்சு மெலிசால. ஆனா யூத் ஒண்ணும் அவ்வளவு கேவலமான படம்லாம் கிடையாது, நல்லா தியேட்டர்ல ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. தியேட்டர்ல பயங்கர யூத்துமே நல்ல படம் தான். வந்துட்டு என்னன்னா இவனுங்க வந்துட்டு கிரிஞ்சுன்றானுங்க ப்ரோ. எனக்கு ஒண்ணு புரியல, எவனாச்சும் ஒரு தருண் ஒருத்தர் இருக்கான், அவனே இன்னொரு தருணே அவன் போட்டு அடிப்பான் அந்த படத்தை. இல்ல 5 கோடி பட்ஜெட் வச்சு ஒருத்த படம் எடுக்கிறான்னு அதுல ஜெயிச்சிருக்கான்னா அது பெரிய விஷயம். கென் கருணாஸ்லாம் அதான் சொல்லக்கூடாது நம்ம. இல்ல ஒருத்தவே 5 கோடி படத்தை எடுத்து டிஎன்ல 70 கோடி கிராஸ்ல அடிக்கிறானா,
அவளை படம் அவ்வளவு பேர் படம் பார்த்திருக்காங்க, அவ்வளவு பேத்துக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா ஒருத்தனுக்கு பிடிச்சிருச்சுன்னா உனக்கே பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்க போறாங்க பாத்தீங்களா, அவனுக்குதான் ரொம்ப டாக்ஸிக்கானவங்க சொல்ல போனா. 50 கோடி சம்பளம் வாங்கி 500 கோடி எடுத்தானே அந்த நாய் எல்லாம் பெரிய ஸ்கேமர். உங்களுக்கு யாருன்னு தெரியும்? புரியுது. கோயம்புத்தூர் ஸ்கேமர் ப்ரோ. டிசி படத்தை வந்துட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு அடிப்போம் ப்ரோ. அந்த படத்தெல்லாம் அடிச்சு உட்கார வைக்கணும்னு ஒரு ஐடியால உட்கார்ந்துருக்கேன். அந்த டிசி ஓடலாம் லோகேஷ் கனகராஜ் படம் ப்ரோ. நம்ம ஒரு கேம்பெயின் பண்ணலாம், டாக் ஒண்ணு போடலாம் லோகேஷ் கனகராஜ் மேல, டிசி பாய்காட் லோகேஷ் பிலிம்ஸ் இன் தமிழ்நாடுன்னு. எப்ப பார்த்தாலும் இந்த கஞ்சா ஊட்டிக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு வந்துடுறானுங்க எதுக்கு எடுத்தாலும். அவன் மனசுல பெரிய இதுன்னு நினைச்சு அது ஒரு பிராண்டிங் நினைச்சிட்டானுங்க ப்ரோ. நான் வந்து ஒரு பிராண்டு, சங்கர் எப்படி ஒரு பிராண்டோ அது மாதிரி லோகேஷ் கனகராஜ் ஒரு பிராண்டுன்னு. இந்த போதை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டாக்கி, அதான் இந்த யூனிவர்ஸ் ஸ்கேமு, கேமியோ ஸ்கேமு, கஞ்சா, எப்ப பார்த்தாலும் கஞ்சா, நான் 50 கோடிக்கு சம்பளம் வாங்குறேன், எல்லாத்தோட காசையும் நான் ஒத்தா ஆக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு பேசுவாரு. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடியன்ஸே பிளேம் பண்ணுவாரு. எது வேணாலும் நான் மன்னிப்பட்டா கூலி டைம்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனப்ப. நகர்ஜுனா செத்து போறப்ப என்னை கொலைப்பனா என்னை தேடி வந்து உன்னை தேடி ஒருத்தன் கொடூரமானவன் ஒருத்தன் வருவான்னு என்னமோன்னு பேசியிருப்பான். ஒருத்தன் வந்தா கட்ட ஸ்லோரை போட்டுக்கிட்டுங்க பார்த்தா தேட்டரே சிரிச்சிச்சு. ஐயோ, அமீர் கான் மார்க்கெட் வச்சு எனக்கு அமீர் கான்லாம் ஐயோ என்ன மாதிரி ஆக்டரு அந்த ஆள்லாம். ஐயோ, இந்த ஆளு டங்கால்லாம் மெலிசால 6 மாசம் ஓடுச்சுடா எல்லா தேட்டர்லயும். 6 மாசம் அந்த ஆளு கூட எல்லாம் நீ மெலிசால ஸ்பாரிங்கே போட முடியாது. அந்த ஆள் என்னடா கட்டஸ் வேற போட்டு வந்து 3 அஸ்கினாயை கூட்டு வந்து என்னடா இது. அமீர் கான் மாதிரி ஒரு வெர்சடைல் ஃபிலிமோகிராஃபி வந்துட்டு எவனுக்குமே கிடையாது இந்தியால. அந்த அளவு போட்டு வந்து பல்பு கொடுத்தான் பாத்தீங்களா. தெரியுமா தல, இந்திய பேச்சுலாம் வச்சு செஞ்சானுங்க அவனை. சத்துக்கிட்டேன் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படி அந்த ரஜினி கமல் படம் கிடைக்கலன்னு ஒரு இது வந்தோடனே பாத்தீங்களா, பர்த் டிவிஸ்ல ஒரு புண்டெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அப்படி கழட்டி விட்டான். அந்த லெட்டர் பாக்ஸ் ஒண்ணு வச்சிருப்பானுங்கல்ல, அதுல அதிகமா வந்துட்டு ரொம்ப தூக்கி பிடிச்சாங்கன்னா அமீர் கான் தான். அவர் படத்துக்கெல்லாம் அவ்வளவு ரிவ்யூ கிடைக்கும். லெட்டர் பாக்ஸ்ல குவிஞ்சு வச்சிருப்பாங்க, அவரையே கூட்டு பல்பு பண்ணிட்டாங்க. ஆனா சில சமயம் சிறுத்தை சிவா எவ்வளவு பரவாயில்ல லோகேஷோடன்னு தோணும். அது டேய் அவன் இங்க பாரு, ஒரு கேரக்டரா சிவா வந்து உண்மையிலே ஜெனுவினான ஒரு ஆள் தான்டா, தங்கம். சரியா, என்ன ஊசுத்தனமா உன் டீம் இருக்கும், நீ திருத்திக்கவே மாட்டீங்க, அவ்வளவுதான் உங்களோட பிரச்சனை. மத்தபடிலாம் அந்த லோகேஷோட கேங் இருக்குது, மார்க் புண்டைங்க இவனுங்க. பட் என்னன்னா நிறைய பேர் சிவாவை போட்டு அபியூஸ் பண்றீங்க. நானே ஒருக்கா ட்வீட் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் சிவாவை பத்தி. நான் வந்துட்டு பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ட்வீட்டை. கொஞ்சம் இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க எல்லாரும் சிவாவை திட்டுறதுக்கு முன்னாடி. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா அவரை பாத்துருப்பீங்க, பாக்கலையா ப்ரோ ட்வீட்டு? இவரு சிவாவோட பையன் வந்துட்டு கொஞ்சம் பையன் தெரியும், அந்த பையனுக்கு வந்து ஆட்டிசம் இருக்கு, அதனால எல்லாத்துக்கும் அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னரு. இங்க பாருங்க, அஜித் சூர்யா ரெண்டு பேத்துக்கு மேலே சிவா மேல அந்த பையனாலதான் மொத்த ரீச்சே போறானது. சாஃப்ட் கார்னர் இருக்குதான். ஆமா, ரெண்டு பேருமே ஃபண்ட்ஸ் குடுக்குறாங்களா சிவா பையனுக்கு? ஆமா ஆமா ஆமா. பக்கத்துல இருந்தாடா பாக்குறோம், தருண் ப்ரோ அநியாயம் பண்றோம் ப்ரோ. நாங்க என்னடா பக்கத்துல இருந்தா பாத்துக்கிட்டு இருக்கோம், நாங்க வலி பேச்சு 2.0 நான் கேக்குறேன். இல்ல கேட்டேன், கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் ஒரு பேர் அவர் சொன்ன வரைக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு பண்ணதான் வந்துட்டு சொன்னாங்க, நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அது ஏன்னா ஹைதராபாத் போனப்பே சிவா வந்துட்டு சூர்யா கூட வர்றதா நீங்க அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படின்னு நீங்க பாத்துக்கணும் இந்த அளவுக்கு. ஏன்னா அப்படி ஒரு படத்தை கொடுத்துமே கூட சிவா கூட இதுவரையும் டிராவல் ஆகிறாருன்னா யோசிச்சு பாருங்க. அந்த ஆளு பேசி மண்டியை கழுவி விட்டணும் ப்ரோ. பாசிட்டிவிட்டி குளிர்ந்தெல்லாம் சும்மாவா? நான் தான் பாத்துட்டேன் செப்பாங்கள, கொஞ்ச நேரத்துல நம்மளே மண்டியை கழுவு பாத்துட்டாரு. அவங்க கூட வந்து சூர்யா ஃபேன் திட்டி விட்டுட்டு ஆரம்பிச்சிட்டாங்க சிவாவை. ஆமா, சிவா யாருக்கிட்ட தான் திட்டு வாங்காம இருந்தான் மலேசியால.
எல்லாரும் தான் அவனை ஏசுனானுங்க. ஏகே கூட படம் எடுக்காத, சூர்யாவை வேஸ்ட் பண்ணிட்ட. ஒரு ரஜினி ஃபேன் ஒரு அங்கிள் வந்து சொல்லிட்டு போனாரு, அண்ணாத்த ஒரு மட்டமான படம்னு சொல்லிட்டு போனாரு. ஈன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். ஏன் இப்படி மூஞ்சிக்கு நேரா போய் பேசிட்டு வந்திருக்கீங்களே கொஞ்சமாச்சு. ஐயோ கேட்கவே சங்கட்டமா ப்ரோ இருக்கா. போட்டு பொழந்தானுங்க ப்ரோ அவன் மெலிசால இருந்தப்ப. இதெல்லாமே மனசுல வச்சுட்டு அடுத்த ஒரு பேங்கர் கொடுக்க போறாரு பாருங்க. யாரு அவனா? அடி அவனுக்கு ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டுதுடா. அந்த விஜய் சேதுபதி ப்ராஜெக்டே அவனால மெட்டீரியலைஸ் பண்ண முடியல. 300 கோடி லாஸ்ட்னா சும்மாவா? கங்குவா மாதிரி அவ்வளவு பெரிய லாஸ் ரீசன்ட் டைம்ல எந்த படமும் பார்க்கல. அது மொரட்டு லாஸ் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும். அது மெயினா ப்ரொடியூசர் வாய். இன்னொன்னு கம்பன்சேஷனுக்காக தான்டா இங்க மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாருமே குட் பேட் அக்லி படத்தை கேட்டுக்கிருந்தானுங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் மொரட்டு லாஸ். கங்குவா சும்மா கிடையாது. இவனை நம்பி எப்படிதான் இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணாங்க, இவ்வளோ காசு செலவு பண்ணாங்கன்னே தெரியல இந்த சிவா மேல. ஆனா ஒண்ணு ப்ரோ, கங்குவா மட்டும் ஹிட் ஆயிருந்துச்சுன்னா நேத்துக்கு சிவா கூட வந்துட்டு 3 படம் ஏத்திருப்பாப்ல. நம்மளுக்கு ஆதிக்காவது மயிராவது இந்நேரம் சிவா தான் நம்ம டைரக்டரு. இல்ல சிவா வந்துட்டு நேத்து இல்ல நமக்கு இல்ல சூர்யாவே ஒரு 2-3 படம் ஏத்திருப்பாப்ல சிவாவை வச்சு. இல்ல வாய்ப்பே இல்ல. அந்த டைம்ல எப்படி இருந்தாலும் நம்ம கூட தானே படம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லிக்கோங்க. அதனால தான்டா உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணேன், கங்குவா ககியா அடுத்த படத்தை நான் 3 தடவை பார்ப்பேன்னு உங்ககிட்ட சொன்னேன். 3 தடவையும் போய் கருப்பு பார்த்துட்டு வந்தேன். நீ மறக்கலாம், ஆனா நான் என் பேச்ச நான் மறக்க மாட்டேன். கங்குவா ஃப்ளாப் ஆனதுனால இப்ப ஏகேக்கும் ஆமாடா, கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமா காப்பாத்தி விட்டுட்டீங்கடா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நாளைக்கா? அவன் எங்கடா வரப்போறான்? அவன் நிறைய பேத்துக்கு தான் ட்ரை பண்றான். கார்த்திக் கிட்ட ஒரு கதை சொன்னான், டி கிட்ட போய் இருக்கிறான், தெலுங்கு ஹீரோ கிட்ட கதை சொல்லி அங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். விஜய் சேதுபதி படம் தான் வந்து மோஸ்ட் லைக்லி நான் செய்ய போறேன்னு மெலிசால சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கல, மெட்டீரியலைஸ் பண்ண முடியல அவனுக்கு. இல்ல ப்ரோ, லிங்குசாமி கூட ப்ராஜெக்ட் கிடைக்குது இப்போலாம். லிங்குசாமிக்கு ப்ராஜெக்ட் கிடைக்குதா? இது என்னடா புதுசா இருக்கு. வடைபேச்சு சொன்னானுங்களே, நாக சைத்தன்யா கூட ஒரு படம் பண்றோம். ஏய் இங்க பாடுறா, நான் வலைபேச்செல்லாம் ஃபாலோ பண்றது இல்லடா. தப்பி தவறி என்னாச்சும் ஒண்ணு வந்துருச்சுன்னா முத நாங்க தான் சொன்னோம்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டு ஊம்புவானுங்க. அன்றே ஊம்புனது வலைபேச்சின்னு போடுவானுங்க ஒரு ட்வீட். ஆமா. ஆனா தருண் ப்ரோ, இவனுங்க எவ்வளவு பெரிய பச்சை தேவடியா பையனுங்கன்னா, இங்க இருக்கிற இங்க பழைய ஸ்பேஸ்ல இருந்தவனுங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த கதை. எஸ்கே வந்து மாவீரன் படத்துக்காக ப்ரொமோஷன் பண்ண மெலிசாக்கு வந்தாரு, சரியா? அந்த வீடியோ இருக்கு, நான் வேணா லிங்க் உனக்கு அப்புறம் தேடி கொடுக்குறேன். பராம்பரோ இருந்திருந்தா அவர் உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாரு. எஸ்கே பண்ண தப்பு என்னன்னா, அவர் வந்து நீங்க ஒரு ஆர்டிஸ்ட கொண்டுட்டு வரீங்கன்னா நீங்க வந்து டூரிஸ்ட் விசால வரக்கூடாது. தலைவன் வந்து தப்பா என்ன பண்ணிட்டாருன்னா வந்து டூரிஸ்ட் விசால வந்துட்டாரு. நீங்க ஒரு படத்தை ப்ரொமோட் பண்றீங்களோ இல்லைன்னா நீங்க வந்து ஒரு வேலை சம்பந்தமா என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடா வரீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு தனி விசா இருக்கு. இவர் வந்து டூரிஸ்ட் விசால வந்துட்டாரு. சொந்த காசை போட்டு இந்த ஆள் வந்து இங்க இருக்கிற எஸ்கே ஃபேன் கிளப் அந்த அக்காவை வச்சு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டாரு. ஈவெண்ட், ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து மாவீரன் படத்துக்கு ப்ரொமோஷனு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காசு ப்ரொடியூசர் செலவு பண்ணல, எஸ்கே செலவு பண்ணாரு. ஓகேயா? எஸ்கே ஏர்போர்ட்ல இறங்கினோன்னே அந்த படத்தை மெலிசால ரைட்ஸ் வாங்கினது வந்து ஒரு ஆஸ்திரேலியா டிஸ்ட்ரிபியூட்டரு, நம்ம திரைஃபிளிக்ஸு. அவரு நம்ம துணிவெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. எனக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப பழக்கம். ஓகேயா? ஸோ அவர் வந்து மெலிசா ரைட்ஸை வாங்கி அவர் வந்து லீஸுக்கு விட்டாரு. எப்படின்னா, நீ படத்தை அந்த டைம்லலாம் வந்து அது ஒரு புது ட்ரெண்டாக இருந்துச்சு. நான் வந்து மெலிசாவை நான் வாங்கிக்கிறேன், நான் உனக்கு வந்து வாடகைக்கு கொடுக்குறேன், நீ வந்து விற்று நீ வந்து படத்தை ஓட்டு, அதில் வர்ற ஷேரை நம்ம பிரிச்சுக்குவோம். இது அமரன், இது வந்து கங்குவா வரைக்கும் இந்த புல்ஷிட்டான ஒரு டேர்ம்ஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகேயா? ஸோ அப்போ இந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வந்து மாட்டுனுச்சா, இவனுக்கு என்ன கடுப்புனா, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரு நம்ம கிட்ட மூவ் பண்ணாமல், நான் சொல்றது மெலிசா டிஸ்ட்ரிபியூட்டரு மூவ் பண்ணாமல் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எஸ்கேக்கு ஒரு பெரிய ஆப் அடித்தான். இவனே இமிகிரேஷன் சென்டருக்கு ரிப்போர்ட் அடிச்சு விட்டான், எஸ்கே வந்து வராரு இந்த மாதிரி வந்து டூரிஸ்ட் விசால வராங்கன்னு. ஏர்போர்ட்ல எஸ்கே அவ்வளோ மணி நேரம் நின்றுகிட்டு இருக்கான், எங்கேயும் நவர முடியல. ஏன்னா நியூஸ் வந்துருச்சு, இந்த ஆள் வந்து அந்த ஈவென்ட் பிளேஸ்க்கு போனா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். இது மலேசியால இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். மொரட்டு பிரச்சனை தல. இந்த ஆள்னால ஹோட்டலுக்கும் போக முடியல, ஹோட்டல்லையும் போலீஸ் நிக்குது. இந்த ஆள்னால ஹோட்டலுக்கும் போக முடியல, எங்கேயுமே போக முடியல எஸ்கேனால.
சரியான பிரச்சனை. அப்ப டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த ஃபேன் கிளப்புக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்க, அப்புறம் நம்ம சைடு ஏகே ஃபேன்ஸ்ல அந்த கிளப்ல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே வந்து எஸ்கேக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் ஹெல்ப். காடியிலே ரொட்டேஷன் தான். எஸ்கேனால ஹோட்டலுக்கும் போக முடியல, அந்த ஈவென்ட் பிளேஸுக்கும் போக முடியல, எங்கேயுமே போக முடியல. ஒரு கட்டம் எஸ்கே லிட்டரி என்னாச்சும் கோயில் இருந்தா என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு கோயிலே இருந்துட்டான். அந்த ஆளு சரியான ஒரு சென்சிட்டிவா, அவங்களுக்கே தெரியும், இலகன மனசு. ஒரே வெக்ஸ் தலைவனுக்கு, மொரட்டு வெக்ஸ் எஸ்கேக்கு. நாங்களா அந்த ஈவென்ட் பிளேஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்கே வந்து அந்த ஈவென்ட்க்கு வந்தா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். ஹோட்டல் எங்க இருக்கிறானுங்க வரைக்கும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. நிக்கிது சரியான சலசலப்பு டிக்டாக்ல எல்லாத்திலையுமே. அப்புறம் வந்து நான் சொன்ன அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பிரச்சனை பண்ணானே, இவரே பாம்பை வைப்பாராம், இவரே எடுப்பாராம். இவர் என்ன பண்ணி விட்டாருன்னா, டக்குன்னு வந்து ஈவென்ட் கேன்சலு. அந்த அந்த வந்து ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணியிருந்தானுங்க, அந்த பால் ரூம் வந்து கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. அது ரீஃபண்ட் கிடைச்சிச்சான்னு கூட தெரில, அதெல்லாம் செகண்டரி. டக்குன்னு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கால் பண்றாரு, இல்லை இல்லை நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் நம்மளே வாபஸ் வாங்கிக்கிறோன்னு. கம்ப்ளைண்ட் எடுத்தவன் இங்கேருந்து வந்து தைலாண்டுக்கு போயிட்டான். அவன் இங்கே இல்லை. அவன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியல. டக்குன்னு லோட்டஸ் 5 ஸ்டாரு அந்த பர்சன் கிட்ட பேசி, நம்ம துணிவுக்கு ஷோ செஞ்சிருந்தலாம் அந்த தேட்டரில் வந்து, அது ஒரு சின்னோண்டு தேட்டரு, அந்த தேட்டரில் வந்து டக்குன்னு வந்து பிளாஸ்டிக் சேர்லாம் அரேஞ்ச் பண்ணி, இங்கே இருந்து அந்த மாவீரன் ஹீரோயின் சங்கரோட பொண்ணுலாம் வராங்க. ராத்திரியோட ராத்திரியா தலை சின்னதா ப்ரெஸ் எல்லாத்தையும் வர சொல்லி பராம்பரோ எல்லாமே அங்கே இருந்தாங்க எஸ்கே கூட. அங்கே விறுவிறுன்னு நிறைய பேத்துக்கு விஷயம் கூட தெரியாது, லொக்கேஷனை மாற்றிட்டாங்க, இந்த சின்னோண்டு தேட்டரில் தான் ப்ரெஸ் மீட்னு. அங்கே வந்து விறுவிறுன்னு ப்ரொமோஷன் பண்ணி அந்த டைம் எஸ்கேக்கு தெரியும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வச்சு செஞ்சான்னு. நினைச்சிருந்தா எஸ்கே அங்கேயே உடைச்சிருக்கலாம். ஆனா மனுஷன் எதுவுமே பேசாம கம்முன்னு மூடிக்கிட்டு விறுவிறுன்னு ப்ரெஸ் கிட்டலாம் பேசி, யூடியூபர்ஸ் எல்லாம் வந்திருந்தானுங்க. ஒரு அவரு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரே அந்த வந்த ப்ரொடியூசரு எல்லாருமே மலேசியா விட்டு கிளம்பிட்டாங்க. என்ன ஹைலைட் தெரியுமா, நான் சொன்ன இந்த விஷயம்லாம் இருக்குல்ல, எஸ்கே ஃப்ளைட் எடுத்து 1 மணி நேரம் கழிச்சு அப்படி வீடியோவா சொல்றான். இதுதான் ஹைலைட். சொன்னது யாருன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா கதையும் காசு கொடுத்து சொல்ல வச்சான். இந்த மாதிரி ஒரு தற்குறி ஆர்க் மார்க் தற்குறிங்க. நாங்க அடுத்த நாளே ட்வீட் ஸ்பேஸ் போட்டோம், எல்லாருமே நாங்க போட்டோம். எஸ்கே ஃபேன் கிளப்பு அந்த வந்த ஹெட்டு எல்லாரும் வந்திருந்தானுங்க அந்த ஸ்பேஸுக்கு, அங்கேயே உடச்சு விட்டோம். இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் நாய்ங்க தான் வலைபேச்சு. கரும பிடிச்சது. இந்த எஜெண்டா வேற மாதிரி தருண் ப்ரோ. இங்க எஜெண்டாவே வேற. என்ன என்டர்டைன்மெண்ட் பிசினஸ்னா சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு படத்தை வாங்குறதுக்கே இவனுங்க போட்டி போடுறானுங்க ஓவர்சீஸ்ல. அதுலயும் நடுவில் ஒரு புரோக்கர் இருப்பான். அதுல வேற சம்டைம்ஸ் நீங்க வந்து ஹீரோவோட பிஆர்ஓ மூலியமா வாங்க பாத்தீங்கன்னா அவன் ஒரு கமிஷன் காசு எதிர்பார்ப்பான். இங்க ஒரு பஞ்சாயத்தா ஒரு ஆக்டர் வந்து எப்படியாச்சும் படம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சொந்த காசை போட்டு ப்ரொமோஷன் பண்ண வந்தா அங்கேயும் ஒரு பிரச்சனை நடக்கும். எல்லாமே ஒரு போட்டி பொறாமையில ஓடுற ஒரு டாக்ஸிக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இது. சூர்யா பார்க்க போனா கங்குவாக்கு மெலிசாக்கு வர வேண்டியது. ஆனா இந்த எஸ்கே மேட்டர் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப பேடான ஒரு ரிமார்க் கொடுத்துருச்சிங்க. அதனாலே ரொம்ப எல்லாம் ஹெசிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யாரும் மெலிசாக்கு வந்துடக்கூடாதுன்னு. அப்படியே கங்குவாவோட ஈவெண்ட்டே கேன்சல். எனக்கு ஏதாவது ஒரு படத்துக்கு அவர் வரணும்னு நான் ஃபீல் பண்றேன். மலேசியா இதுல வேற ஒரு உருட்டு, இந்த மாதிரி கருப்புக்கு வந்து இவங்க ஆடியோ லான்ச் பண்றானுங்க அப்படி இப்படின்னு சிரிப்பு தான். அந்த பராம்பரம் இல்லாம போயிட்டாரு, என்ன கேட்டிருப்பான் அவர்கிட்ட. இப்ப அடுத்தது ஜெயிலர் 2 தான்டா ஏதோ இங்க ஆடியோ லான்ச் செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து கடிப்பானுங்க, பாடுறா விஜய் செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப தலைவர் வராரு அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ஆளையும் கடிப்பானுங்க, புரோக்கர்னு கடிப்பானுங்க தேவையில்லாம. லூசு மாதிரி எப்ப பார்த்தாலும் அந்த காலம் பதில் சொல்லிச்சு போஸ்ட்ல போய் கதறிட்டு இருக்கானுங்க ப்ரோ எல்லா. ஆனா தருண் பாத்தீங்களா ஐஜில முரட்டு போட்ஸ் இல்ல ப்ரோ, சொல்லி வச்ச மாதிரி ஒரே இதுதான். ஒரு ஆளு 20-30 கமெண்ட் போடுறான் ப்ரோ ஒரு ஐடி. இல்ல ஆக்சுவலி இங்க பாரு, இங்க இந்த 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 ஆன்லைன் சர்வீசஸ்லாம் நான் சர்வர் யூஸ் பண்றேன், எல்லாரும் இந்த சர்வர் தான். ஓகேயா? நீ வந்து இன்ஸ்டாகிராம்ல சொல்லி வச்ச மாதிரி நீ வந்து ஒரு கமெண்ட் போடணும்னா நீ அந்த சர்வர்ல ஒரு பே பண்ணணும். ரொம்ப அடிமட்ட காசு தான். எங்க ஊரு காசு நினைக்கிறேன், மலேசியா காசு ஒரு வழினா உங்க தரல 5 ரூபாவா 2 ரூபாவான்னு தெரியல, உங்க ஊரு காசு இவ்வளவுதான் வரும். நீங்க அங்க இது பண்ணி அந்த சர்வர்ல போட்டாலே வந்துடும், விடாம ஸ்பேம் அடிக்கிறது. இதெல்லாம் சர்வர் தான். சும்மா ஒருத்தன் உட்காந்து எல்லா அக்கௌண்டையும் இது பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டானுங்க.